ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ உளவியல் மாதிரி தேர்வு இரண்டிற்கான விடைகள் தான் இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போறோம். ஸோ உளவியல் மாதிரி தேர்வு எப்படி ஒன்று நடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு அதற்கான விடைகள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. அது லாஸ்ட் 20 கொஸ்டினுக்கு ஆன்சர் போடலன்னு சொன்னீங்க. அது ஃபுல்லாவே பெர்சன்டேஜ் டாபிக் தான். ஸோ நான் ஒரு பெர்சன்டேஜ்க்காக ஒரு வீடியோ நெக்ஸ்ட் வீக் வந்து உங்களுக்கு நான் போடுறேன். ஸோ பெர்சன்டேஜோட கான்செப்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்த சம்ஸ் அப்படியே ஈஸியாக போட்டுட்டு வந்துடலாம். ஏன்னா நான் திடீர்னு வந்து தலையும் புரியாம வாழம் புரியாம அந்த சம்முக்கு இப்படி தான் வரும்னு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்காது, எனக்கும் சொல்றேன், எனக்கும் ஒரு கிளாரிட்டி இருக்காது. ஸோ நான் வந்து அந்த பெர்சன்டேஜ் டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த கொஸ்டின்ஸ் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சோ இன்னைக்கு இந்த क्वेश्चन பேப்பரே நம்ம 40 क्वेश्चंस தான் பார்க்க போறோம். ஏன் அப்படினு பாத்தீங்கன்னா 41 to 60 क्वेश्चंस வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். டேட்டா இன்டர்பிரேஷன் செட் தான். சோ ஆல்ரெடி தரவு செயலாக்கம் அப்படினு சொல்லிட்டு ரெண்டு வீடியோ பார்ட் 1 பார்ட் 2 போட்டுருப்பேன். சோ அதனுடைய क्वेश्चंस தான் வந்து நீங்க 41 to 60 क्वेश्चंस தான் வந்து நான் அட்டாச் பண்ணி வச்சிருந்தேன். சோ அதுல எந்த பயமும் இல்ல, ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நீங்க நம்ம 40 क्वेश्चंसக்கான பதில மட்டும் தான் தெரிஞ்சுக்க போறோம். சோ we want to move on first question. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चனை பொறுத்தவரையும் ஒரு லெட்டர் சீரிஸ் தான் கொடுத்திருக்காங்க. PSVYB EBHK EHK NQ TWZ5 ILORU அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ இதுல எதனா ஒரு பேர் எடுத்து நீ கம்பேர் பண்ணா, இப்போ P S V Y B இருக்கா. சோ இதுக்கு நடுவுல பாரு, இங்க எழுதுறேன், ஓகேவா. சோ இதுக்கு நடுவுல பாரு, P க்கும் S க்கும் எத்தனை லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்கன்னா Q R S மூணு லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க. சோ S ல இருந்து V T U V plus 3 letters ஆட் பண்ணிருக்காங்க. V ல இருந்து Y W X Y so plus 3 letters. அப்போ இதுக்கும் plus 3 letters ஆட் பண்ணிருக்காங்க. சோ எல்லாத்துக்குமே 3 letters ஆட் பண்ணதுனால இந்த முன்னாடி வரக்கூடிய இந்த क्वेश्चन மார்க்ல இருக்கக்கூடிய லெட்டர்ஸ்க்குமே என்ன இருக்கும்னா +3 +3 +3 +3 ஆட் ஆயிருக்கும். சோ அது எங்க ஆட் பண்ணிருக்காங்கன்றத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அந்த மாதிரி எந்த பேர் இருக்கு அப்படின்றத நம்ம செக் பண்ண போறோம், ஓகேவா. சோ வந்து பாத்தீங்கன்னா சாரி, இதுல எல்லாத்துலயுமே மேக்ஸிமம் 3 தான் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த P இருக்குல்ல, சோ இதனுடைய கண்டினியூஷன் இங்க பாருங்களேன். B க்கு அடுத்து E வருது கண்டினியூஷன்னா. B ல இருந்து E ன்றது எத்தனை லெட்டர்? 3 லெட்டர். C D E 3 லெட்டர். அப்போ இந்த P இருக்குன்னா இந்த P க்கு முன்னாடி ஏதோ ஒரு -3 லெட்டர்ல தான் என்ன இருந்திருக்கணும்? ஆன்சர் இருந்திருக்கணும். அப்போ P ல இருந்து -3க்கு நீங்க பண்ணீங்கனாலே தெரியும் எந்த லெட்டர் கூட 3 லெட்டர் கூட்டினா உங்களுக்கு P வரும்னு பாத்தீங்கன்னா M கூட தான். N O P. அப்போ M கூட N O P. P தான் மூணாவது லெட்டரா வருது. சோ அப்போ இந்த P க்கு முன்னாடி மூணாவது லெட்டர் M. அப்ப M ல முடியிறதுனால இதுதான் ஆப்ஷனா இருந்திருக்கணும், வேற விதி இல்ல, ஓகேவா. சோ M ல முடியிறதுனால அதுதான் ஆப்ஷன். சோ செகண்ட் क्वेश्चन, ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் அது லெட்டர் சீரிஸ்ல அந்த ABCD நல்லா ஒத்து பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்துட்டு இருக்கும். சோ அடுத்தது லெட்டர் சீரிஸ் தான். உங்களை பொறுத்தவரையும் லெட்டர் சீரிஸ்ல இனிமே உங்களுக்கு வந்து ஹோம் ஒர்க்கா வைக்கலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இது கேள்வி ஈஸி தானே. சோ எக்ஸ்பிளைனும் பண்ணிடலாம் தான் தோணுது, என்னடா பாவம் பசங்கன்னு சொல்லிட்டு. MRS ன்னு இருக்குப்பா. இப்ப பாருங்களேன், இந்த சீரிஸ் MRS LTU KVW question mark வச்சிருக்காங்க. இப்ப பாருங்களேன், K க்கு அடுத்த லெட்டர் ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ் மட்டும் பாத்துறாங்க. K க்கு முன்னாடி அடுத்த லெட்டர் L, L க்கு அடுத்த லெட்டர் M. அப்ப K க்கு முன்னாடி லெட்டர் என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா J. J K L M இப்படிதான் வந்திருக்கும். அப்ப J ல தொடங்குற மாதிரி இருக்கிறது தான் ஆப்ஷனா இருந்திருக்கணும். சோ J ல தொடங்குற மாதிரி இருக்கிற ஆப்ஷன் எது? C ஆப்ஷன் தான். சோ ஆன்சர் C. ஒரு லெட்டரை வச்சே கண்டுபிடிச்சிட்டேன், கரெக்ட்டா. ஒரு லெட்டரை வச்சு JXY தான் ஆன்சரா வந்திருக்கும்ன்றதை கண்டுபிடிச்சேன். நெக்ஸ்ட் தேர்ட் क्वेश्चन, மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் இருக்குங்க. ஒரு டேபிளேஷன் கொடுத்துட்டு டேபிளேஷன்ல ஒரு क्वेश्चन மார்க் கொடுத்திருந்தா அந்த क्वेश्चन மார்க்ல என்ன ஆன்சர் வரணும்ன்றதை நீ தான் கண்டுபிடிக்கணும். சோ நல்லா பாத்துக்கோங்க, டேபிளேஷன்ல நம்பர்ஸ் இப்படி கொடுத்திருக்காங்கன்னா எய்தர் வந்து அது வெர்டிகலா சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிருப்பாங்க, அல்லது வந்து என்ன பண்ணிருப்பாங்க ஹரிசாண்டலா சார்ட் அவுட் பண்ணி சால்வ் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த क्वेश्चனை பாருங்க, ஒரு ஐடியா உனக்கு கிடைக்கணும் எப்படி சால்வ் பண்ணிருக்காங்கன்றத. நல்லா பாருங்க, 18 16 20 20 22 18 8 9 क्वेश्चन மார்க். அப்ப क्वेश्चन மார்க் வர வேண்டிய இடத்துல என்ன நம்பர் வரணும்ன்றதை நீ கண்டுபிடிக்கணும்னா எய்தர் இப்படியோ அல்லது இப்படியோ சால்வ் பண்ணிருப்பாங்க. சோ ஐடியா இங்க என்ன சால்வ் பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த 20யும் 16யும் ஆட் பண்ணுங்க. 20யும் 16யும் ஆட் பண்ணா என்ன? 36. 36 ரெண்டால வகுத்தா 18. சொல்றது புரியுதா? கீழ இருக்க ரெண்டு நம்பரையும் பிளஸ் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணா மேல இருக்கிறது ஆன்சரா வந்துரும். இப்போ இங்க கூட்டுங்க, 22ம் 18ம் 22ம் 18ம் கூட்டினா 40. 40 டிவைடட் பை 2 20. ஆன்சர் வந்துருச்சா? அப்போ 9ஓட எந்த நம்பரை கூட்டி ரெண்டால வகுத்திருந்தா உனக்கு 8 வந்திருக்கும். நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, கான்செப்ட் புரிஞ்சுச்சா? கீழ இருக்க ரெண்டு நம்பரையும் கூட்டி என்ன பண்ணணும்? டிவைடட் பை 2 பண்ணணும். அப்போ 9ஓட எந்த நம்பரை கூட்டி ரெண்டால வகுத்திருந்தா உனக்கு 8 வந்திருக்கணும். இப்போ இந்த சமன்பாடை சால்வ் பண்ணலாமா? 2 இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல் ஆயிடும். சோ 8 2 16. அப்போ 9ஓட எந்த நம்பரை கூட்டினா உனக்கு 16 வரும்? 16ல 9 கழிச்சுக்கோ, ஆன்சர் 7. 7ன்ற நம்பரை கூட்டினா உனக்கு என்ன வரும்? 16. அப்ப கேள்விக்குறியிட்ட இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் 7, ஓகேவா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, இதுவும் ஒரு டேபிளேஷன் அழகா கொடுத்திருக்கோம், ஓகேவா. சோ இந்த டேபிளேஷன் எப்படி சால்வ் பண்ணலாம்னா சென்டர்ல क्वेश्चन மார்க் வச்சிருக்காங்க.
அப்ப சென்டர்ல கொஸ்டின் மார்க் வச்சிருக்காங்க அப்படின்னா இங்க 3ன்னு இருக்கா, அப்ப இந்த 3ன்ற நம்பர் இது ஏதோ ஒன்னு பண்ணி இந்த ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்னு பண்ணி தான் இந்த 3ன்ற நம்பரை வர வச்சிருக்காங்க. அப்ப இங்கேயும் இந்த ரெண்டு பக்கம் இருக்கிற ஏதோ ஒன்னு பண்ணி தான் கொஸ்டின் மார்க்ல இருக்கக்கூடிய ஆன்சரை வர வைப்பாங்க. அப்ப இங்க 2 3 1 4 3 2 ஆட் பண்ண 2 3 5 இது 6, அதை இங்க ஆட் பண்ண 4 3 7 இது 9, 9ல 6 போச்சுன்னா என்னமா 3. அப்ப ரெண்டு பக்கம் இருக்கிற நம்பரையும் கூட்டி அதை கழிச்சா நடுவுல இருக்கிற விடை. அப்ப இங்கேயும் கூட்டுங்க 5 6 1 11 12, அங்க 3 6 6 12 ஒரு 3 5. சோ இதுலயும் 15ல 3 போச்சுன்னா அதே 15ல 12 போச்சுன்னா அதே 3 தான் என்னது ஆன்சரா வருது. ஓகே, the next question is number series. 25 23 19 17 13 11 7 5 question mark. So எல்லாருமே இந்த ஆன்சரை இங்க 3 வரும்னு யாரெல்லாம் கெஸ் பண்ணிருந்தீங்களோ அது தப்பு. பிகாஸ் நீங்க என்ன யோசிச்சிருப்பீங்கன்னா பார்ப்பா பிரைம் நம்பர் கெஸ் பண்ணிருப்பீங்க. சோ பிரைம் நம்பருடைய கண்டினியூஷனா அடுத்தது 3 வரணும் நீ யோசிச்சிருக்கலாம். பட் இங்க பிரைம் நம்பரை எங்க நீ உஷாரா இருக்கணும். 25 இஸ் நாட் ஏ பிரைம் நம்பர். 25 இஸ் சாதாரண நம்பர், ஒரு நேச்சுரல் நம்பர் தான், அது பிரைம் நம்பர் கிடையாது. அப்ப 25 நம்பர் இருக்கிறதுனால இது பிரைம் நம்பரை லாஜிக்கா வச்சு யூஸ் பண்ணல. அப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 25 23 ஆவறதுக்கு 2 கழிச்சிருக்கான், 23 19 ஆவறதுக்கு 4 கழிச்சிருக்கான். சோ அகைன் 2 அகைன் 4 2 4 2 4. அப்ப 5ல 4 போச்சுனா ஆன்சர் 1. சோ ஆன்சர் வந்து 1. டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர்ஸ் 2 4 2 4 2 4 கழிச்சிட்டு போயிருக்காங்க. சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन ஆறாவது கேள்வி 4 9 19 39 நம்பர் சீரிஸ். சோ வித்தியாசம் எடுத்து பாத்துருங்க. 4க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் 5 10, அடுத்தது 20. அப்போ 5 10 ஆயிருக்கு, 10 20 ஆயிருக்கு. அப்ப 20 என்ன ஆகணும் 40 ஆகணும். சோ ஆன்சர் 79. 39 40 கூட்டினா 79. சோ அடுத்தது இந்த ஒரு क्वेश्चन உனக்கே ஹோம்வொர்க் கொடுக்கலாம்னு இருக்கேன். சோ ஏழாவது क्वेश्चन உடைய பதிலை நீ தான் போட்டு சொல்ல போற. Z U Q question mark L. சோ அப்பதான் நீ கமெண்ட்ல நான் தெரிஞ்சுப்பேன் நீ எத்தனை பேர் கவனிச்சிட்டு இருக்க, என்ன படிச்சிட்டு இருக்க, உன்னுடைய நாலேஜ் எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு. சோ இது ஒரு சாதாரண லெட்டர் சீரிஸ் தான், ABCD தான் இருக்கு. ஆன்சர் கண்டுபிடிச்சு சொல்லு. லாஜிக் இதுக்கெல்லாம் உனக்கே ஈஸியா தெரியும். சோ அடுத்தது ஒரு நம்பர் சீரிஸ் 3 6 8 16 18 question mark. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா 3 2ஆல பெருக்குனா 6, 3 2ஆல பெருக்குனா 6, அதுக்கப்புறம் 2 கூட்டி எழுதிட்டா 8, 2ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்கான். சோ திருப்பியும் 8 2ஆல பெருக்குனா 16, 16ஓட 2 கூட்டினா 18. சோ 2ஆல பெருக்கி 2 கூட்டி 2ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்கான். அப்ப அகைன் 2ஆல பெருக்குவான். சோ ஆன்சர் 36 ஆன்சர். ஓகே ஃபைன். சோ நெக்ஸ்ட் क्वेश्चन இது ஒரு நல்லது 9th क्वेश्चन வந்து துறவினா தியானம். அப்ப விஞ்ஞானிகள் என்ன பண்ணுவாங்க, the saint mean மெடிடேஷனோட ரிலேட் ஆவறாங்கன்னா சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா ரிசர்ச் ஆராய்ச்சியில தான் ஈடுபடுவாங்க. சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க ஆராய்ச்சியில ஈடுபடுவாங்க. அப்ப பார்த்தோன்னே சொல்லிட்டு போற ஒரு क्वेश्चन தான். நெக்ஸ்ட் AFKP என்ன போட்டிருக்காங்க DINS எழுதிருக்காங்க. சோ 3 லெட்டர் கூட்டி இருக்கான். BCD AD மாறி இருக்குன்னா 3 லெட்டர், FGHI 3 லெட்டர், KLMN 3 லெட்டர், PQRS 3 லெட்டர். எல்லாத்துலயுமே +3 ஆட் பண்ணிருக்காங்க. அப்ப WBGL 3 லெட்டர் ஆட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் Z இருக்கு. ட்ரை டு எலிமினேட் the option first ன்னு நினைக்காம எப்படி சீக்கிரமா சார்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ எல்லாத்துலயுமே Z தான் இருக்கு. நீ Z கண்டுபிடிச்சா என்ன, கண்டுபிடிக்கல நானு. லாஸ்ட் லெட்டர் எல்லாத்துலயுமே வித்தியாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் எடுத்துனே கவனிங்க. லாஸ்ட் லெட்டர் பாருங்க O திருப்பி N. இது ரெண்டுத்துல மட்டும் தான் N காமனா இருக்கு. அப்ப லாஸ்ட் லெட்டர் கண்டுபிடிங்க. L ல இருந்து 3 லெட்டர் கூட்டினா M N O O ன்னு வருது. அப்ப +3. அப்ப ஆன்சர் ZO. அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ஓகே. சோ அடுத்தது 11th क्वेश्चन 18 வந்து 5 ன்னு எழுதிருக்கான். அப்ப 12 என்னன்னு எழுதுவாங்கன்னு கேக்குறேன். சோ ஒண்ணுமே இல்ல. 18 ஆமா ஓகே 18 3ஆல வகுத்தா என்ன வரும்? 18 3ஆல வகுத்தா 6. அதுல இருந்து 1 கழிச்சு எழுதிருக்கேன். 6 - 1 5. அப்ப 12 3ஆல வகுத்தா 4 -1 3. ஆன்சர் 3. எப்படி எழுதிருக்கான்னு தெரியல. லாஜிக்கா இந்த மாதிரி அனாலஜி பேர்ல எப்படி வேணா ரிலேட் பண்ணலாம். சோ 18 3ஆல வகுத்து 6 6 - 1 தான் 5. அப்ப 12 3ஆல வகுத்தா 4 4 - 1 3. ஆன்சர். இப்படி எல்லாம் எப்படி வேணா லாஜிக்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். சோ
ஸோ கவனிச்சு உஷாரா இருங்க. நம்ம எந்த வகையிலும் சலைச்சவங்களை, பிகாஸ் நம்ம சைக்காலஜி முப்படையில படிச்சுட்டு இருக்கோம். ஸோ நல்ல பெஸ்டா தான் நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணணும், நம்ம பெஸ்டா காமிக்கணும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் 12 9 எழுதிருக்காங்க. 45 என்ன எழுதுவாங்கன்னு கேட்கறாங்க. ஸோ 12 is a 9. ஸோ 45 என்ன எழுதுவாங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ 12 will be divided by 4. 12 will be divided by 4. என்ன வரும்? 3 ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்காங்க. புரியுதா? 12 4ஆல் அடிச்சா 3 என்ன பண்ணிருக்காங்க? ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்காங்க. அப்போ இதை என்ன பண்ணிருக்காங்கன்னா 5ஆல் அடிச்சிருக்காங்க. ஸோ இதை 4ஆல் வகுத்திருக்கான், இது 5ஆல் வகுத்திருக்கான். ஸோ 5ஆல் அடிச்சா 9 ஸ்கொயர் பண்ணி எழுதுனா 81. ஸோ ஆன்சர் இஸ் 81. ஓகேவா? புரிஞ்சதா? ஸோ என்னென்ன பண்ணிருக்கேன்றத பாத்துக்கங்க. 4ஆல் அடிச்சு 3 ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்கேன், இங்க 5ஆல் அடிச்சு 9 ஸ்கொயர் பண்ணி எழுதிருக்கேன். ஓகே ஃபைன். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், சிங்கர். அந்த சிங்கர் அப்படின்றது என்னவா மாறி இருக்குன்னா QGLECP. ஓகேவா? இங்க பாருங்க -2 பண்ணிருக்கான். சோ QRS -2 -3 என்ன வேணா எழுதுங்க. சோ கீழ இருந்து பாக்கும்போது +3, நீங்க இதுல இருந்து பாருங்களேன், இப்படி பார்க்கறத இப்படி பாத்துருங்க, இதுல இருந்து பாக்கும்போது இது +3. அப்ப GHI +2, சாரி 3 கிடையாது, +2 சிங்கர். இங்க என்ன வந்தது? QG. ஓகேவா? QRS +2. சோ இங்கேயும் +2. சோ KLMN +2, EFG +2 எல்லாத்துலயுமே 2 லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க. அப்ப மான்ஸ்டர் அப்படின்னும் பொழுதும் கண்டிப்பா 2 லெட்டர் கூட்டி எழுதிருக்கணும். சோ லாஸ்ட் எழுத்து வந்து 3த்துல P இருக்கு. ஓகேவா? சோ கண்டிப்பா P தான் வரும். P ல போட்டாதான் QR. உனக்கு பேக்வர்ட் வரலன்னா டக்கு டக்குன்னு பாத்தேது. E வந்து ஆல்ரெடி பாருங்க C ன்னு இருக்கு. சோ E க்கு C ஏ வந்துரும். T இல்ல, T க்கு வந்து கணக்கு போட்டு சொல்லுங்க. T க்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன வரும்னு பாத்தீங்கன்னா RST. அப்ப இங்க R தான் வந்திருக்கணும். சோ R இருக்கிற மாதிரி ஆப்ஷன் வந்து இது ஒன்னு தான் இருக்கு. லாஸ்ட்ல இருந்து வந்தா RCP. ஓகேவா? அதனால அது ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த ஒரு क्वेश्चनக்கு வந்து நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க. FAG, சோ GAF. அதே மாதிரி ஹாய், அது என்னவா மாதிரி இருக்கு? IAH. அப்ப இங்க क्वेश्चन மார்க் வச்சிருக்கேன். சோ என்ன பண்ணுவீங்க? நீங்க பார்த்தோனே இப்படி இருக்கிறது அப்படியே திருப்பி போட்டுருக்காங்க, இப்படி இருக்கிறது அப்படியே திருப்பி போட்டுருக்காங்க, அங்க என்ன வரும் அப்படின்ற மாதிரி எல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. சோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எதனா ஒரு வேர்டிங்ஸ் கொடுத்துட்டு தான் விடுவான், சும்மாலாம் விட மாட்டான். சோ இந்த இடத்துல நீ கவனிக்க வேண்டியது F க்கு அடுத்து G, G க்கு அடுத்து H, H க்கு அடுத்து I, I க்கு அடுத்து J. சோ J ல வந்து 2 ஆப்ஷன் தொடங்குது, அந்த 2 ஆப்ஷன்ல ஏதோ வரும்ன்றது இருக்கு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துலயுமே சென்டரா A தான் இருக்கு. சோ A. சோ லாஸ்ட் ஒன் மட்டும் பாத்தீங்கன்னா GFIH ன்னு இருக்கு. சோ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இங்க என்ன வரும்னு பாத்தீங்கன்னா K. ஓகேவா? சோ ஆன்சர் ஜாக். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 15. 3 6 9 15 24 39 63 क्वेश्चन மார்க் இருக்கு. சோ நல்லா பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चन வந்து ஒரு ஃபிபோனசி சீரிஸ் மாதிரி தான். 3ஐயும் 6ஐயும் கூட்டினா என்ன வரும்? 9. 6ஐயும் 9ஐயும் கூட்டினா 15. 15ஐயும் 9ஐயும் கூட்டினா 24. அதாவது முன்னாடி இருக்கக்கூடிய 2 எண்களை கூட்டினா அடுத்தடுத்த எண்கள் வந்து உருவாகிட்டே இருக்கும். சோ 15 24ஐயும் கூட்டினா 39. அந்த மாதிரி லாஸ்டா இருக்கக்கூடிய 39ஐயும் 63ஐயும் கூட்டினா 2 வருது. சோ 2ல முடியற மாதிரி ஒரே ஆப்ஷன் தான் இருக்கு, 102. சோ ஆன்சர் 102 தான். புரியுதாமா சொல்றது? இந்த 2 நம்பரை கூட்டினாதான் அடுத்த நம்பர்ன்றது என்ன ஆகும்? உருவாகும். அப்ப முன்னாடி இருக்க 2 நம்பருடைய கூட்டல் தொகை தான் அடுத்த நம்பர். ஃபிபோனசி சீரிஸ்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் லாஜிக்லாம் செட் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. சோ அடுத்தது -1 0 क्वेश्चन மார்க் 8 15 24 क्वेश्चन மார்க். சோ வித்தியாசம் எடுத்து பார்த்திருந்தாலே ஆன்சர் ஓவர் ஆயிட்டு இருக்கும். சோ 0 போறதுக்கு 1 கூட்டி இருக்காங்க. 0ல இருந்து இங்க போறதுக்கு என்ன நம்பர் கூட்டணும்? சோ இங்க இருந்து என்ன நம்பர்னு தெரியாது. 8க்கும் 5க்கும் என்ன வித்தியாசம்? 15ல 8 போச்சுனா என்ன வித்தியாசம் வரும்னு பாத்தீங்கன்னா 7. ஓகேவா? சோ 7. இங்க 1, இங்க 2 இடத்துல क्वेश्चन மார்க், இங்க 7 விழுந்திருக்குனா இங்க ஏன் ஒற்றைப்படை என்ன 3, இங்க 5 இருந்து இங்க 7 இருக்கு. இங்க பாருங்க பாக்கி 9 வந்துருச்சு. அப்ப 1 3 5 7 9. அப்ப 0வோட 3 கூட்டினா இங்க என்ன வரும்? 3 வரும். சோ 3ோட 5 கூட்டினா 8. அப்ப ஒற்றைப்படை எண்கள் தான் வித்தியாசம். சோ ஆன்சர் இஸ் 3. இந்த இடத்துல 3 தான் வந்திருக்கும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாக்கும்போது BZ DX FIHG சோ JRLP இந்த மாதிரி இருக்குன்னா சோ இது மாதிரியும் ஒரு சில லாஜிக்ஸ் வைக்கலாம். என்னன்றத பாருங்க. சோ இது எல்லாத்தையுமே நீ பார்த்தா மட்டும் தான் கண்டுபிடிக்க முடியும். இங்க B க்கும் D க்கும் என்ன வித்தியாசம்? B C D 2 லெட்டர் கூட்டி எழுதிருக்காங்க. சோ இந்த இடத்துல XYZ
இங்க இருந்து 2 லெட்டர் கூட்டி இருக்காங்க. அதாவது ஃப்ரண்ட்ல 2 லெட்டர், இது பேக்ல 2 லெட்டர், ரெண்டுத்தையும் நடுவுல இன்சர்ட் பண்ணிருக்கான். அதே மாதிரி FGH 2 லெட்டர், GHI 2 லெட்டர். சோ அதே மாதிரி இங்க பாருங்க JKL +2 PQR +2. ஓகேவா? சோ இப்படி 2 லெட்டர், அப்படி 2 லெட்டர் இன்சர்ட் பண்ணிருக்கான். சோ அதே மாதிரி பேர் எது இருக்கும் ஆப்ஷன்ல நீ கண்டுபிடிக்கணும். சோ C தான் NNPL, NOP +2 LMN +2. ஓகேவா? இது ஒரு +2, அது ஒரு +2. இப்படி தான் இன்சர்ட் ஆயிருக்கு. சோ 18வது क्वेश्चन ரேடார் அப்படிங்கற வார்த்தையை ரேடார் அப்படியே எழுதி இருக்காங்க. சார் பாருங்களேன், ரேடார்ங்கற வார்த்தையை அப்படியே ரேடார்னு எழுதி இருக்காங்க. சோ வார்ங்கற வார்த்தையை வாரம் தானே எழுதி இருக்கணும், ஆனா அது இல்லையே அப்படின்னு நீங்க கேப்பீங்க. ஆப்ஷன்ல வார் இருக்கா? இல்ல. சோ என்ன பண்ணிருக்காங்கன்னா ரேடாரா அப்படியே ரிவர்ஸ்ல எழுதி இருக்காங்க. சோ ரேடாரை இப்படி படிச்சாலும் ரேடார் தான், பின்னாடி இருந்து படிச்சாலும் ரேடார் தான். அப்ப வார பின்னாடி இருந்து படிச்சா ரா. சோ ஆன்சர் டி ஆப்ஷன் ரா. ஓகேவா? பின்னாடி இருந்து படிச்சிருக்காங்க. சோ அடுத்தது 12 என்ன எழுதிருக்காங்க? 245. அப்ப 13 என்னன்னு எழுதுவாங்கன்னு கேட்டிருக்கேன். சோ 12 2ஆல பெருக்குனா என்னமா? 12 2ஆல பெருக்குனா 24. 24 இருக்கா? இந்த 5ன்றது காமனா லாஸ்டா போடுறது. சும்மா ஏன்னா क्वेश्चन எப்படி வேணா ஃப்ரேம் பண்ணுவாங்க அனாலஜியை பொறுத்தவரையும். சோ உன குழப்பறதுக்காக தான். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த 2 டிஜிட் மட்டும் தான் இந்த நம்பரோட தொடர்புடையது. லாஸ்ட் டிஜிட்டுக்கு தொடர்பே இல்ல. அப்ப 245 ஏன் கொடுத்திருக்காங்கன்னா 12 2ஆல பெருக்குனா 24, அங்க 5 சும்மா இருக்கு. இங்க 13 2ஆல பெருக்குனா என்னமா? 26, லாஸ்டா சும்மா 5. The answer is 265. ஓகேவா? சோ next question 81 8 எழுதிருக்காங்க. அப்ப question mark. ஓகேவா? சோ என்னன்னா 81 ஏன் 8 எழுதணும்னா 81ன்றது எதோட ஸ்கொயர்? 9 ஸ்கொயர். 9 ஸ்கொயர் தான் 81. அப்ப அதுல இருந்து 9ல இருந்து 1 கழிச்சா 8. ஓகேவா? ஒரு முன்னாடி இருக்கிறது ஒரு ஸ்கொயர் நம்பர், அதுல இருந்து 1 கழிச்சா அடுத்த நம்பர். சோ அதே மாதிரி பேர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 128 ஸ்கொயரே கிடையாது, 136 ஸ்கொயரே கிடையாது, 124 ஸ்கொயரே கிடையாது. அப்ப 144ன்றது 12 ஸ்கொயர், இதுல இருந்து 1 கழிச்சா 11. சோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. முடிஞ்சிருச்சு. ஓகேவா? சோ ஸ்கொயரை -1 பண்றாங்க. சோ அடுத்தது ஒரு முக்கியமான क्वेश्चन என்னன்னா ஒரு ஆர்டர்னு சொல்லுவாங்க, ரேங்கிங் அண்ட் ஆர்டர், தரவரிசை டாபிக்ல இருந்து ஒரு क्वेश्चन. நல்லா படிச்சுக்கோங்க. பிந்து இஸ் எல்டர் தென் நந்து. அப்போ பிந்துன்னு ஒரு பொண்ணு வந்து யாரை விட பெரியவளா இருக்கலாம்? நந்துவை விட பெரியவரா இருக்கலாம். அப்போ பிந்துன்ற பொண்ணு யாரை விட பெரியவ? நந்துவை விட பெரியவ. பெரியவன் போது அந்த ஓபன் பிராக்கெட் இப்படி போட்டுக்கலாம், நமக்கு அதான வசதி. நந்துவை விட யார் பெரியவ? பிந்து பெரியவ. சோ அடுத்தது நந்து என்பவர் தாரக்கை விட பெரியவர். இந்த நந்து யாரை விட பெரியவன்? தாரக்கை விட பெரியவன். ஓகேவா? தாரக்கை விட நந்து பெரியவன். தாரக்கை விட நந்து பெரியவன். அடுத்தது தாரக் இஸ் யங்கர் தென் ஓலி. ஓலின்னு யாரோ ஒருத்தர் இருக்காங்களா, அவங்கள விட யார் சிறியவங்க? தாரக் சிறியவங்க. அப்போ பிந்து வந்து நந்துவை விட பெரியவங்க, நந்து வந்து தாரக்கை விட பெரியவங்க. ஆனா தாரக் யாரை விட சின்னவன்? ஓலியை விட சின்னவன். அப்போ இவனுக்கு முன்னாடி தான் யார் வரணும்? ஓலி. புரியுதா சொல்றது? ஏன் ஓ இங்க போடுறேன்னு தெரியுது? ஓலிய பிந்து நந்துவை விட பெரியவன் இங்க போயிடுச்சு, தாரக் வந்து இவனை விட சின்னவன் போயிடுச்சு. அடுத்தது தாரக் என்பவர் யங்கர் தென் ஓலி. ஓலியை விட மட்டுமே யார் சிறியவர்? தாரக். அடுத்தது பிரேம் இஸ் எல்டர் தென் பிந்து. பிந்துவை விட யார் பெரியவங்க? பிரேம். ஓகேவா? பிந்து விடவும் பெரியவங்க யாரு? பிரேம். லாஸ்ட் கிட்டு இஸ் எல்டர் தென் பிரேம். பிரேமை விட யார் பெரியவங்க? கிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் கிட்டு, அடுத்தது பிரேம், அடுத்தது பிந்து, அடுத்தது நந்து, அடுத்தது ஓலி, அடுத்தது தாரக். புரியுதா சொல்றது? இவங்களை விட இவங்க பெரியவங்க, இவங்களை விட இவங்க சிறியவங்கன்னு சொல்லும் போது அந்த ஏரோ மார்க் போட்டு நான் பாத்துக்கிறேன். சோ கேள்வி என்ன சொல்லிருக்காங்கன்னா இவங்களில் யார் மிகவும் சிறியவர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப சிறியவர் யாரு? தாரக். ஏன்னா கேள்வியில எல்லாரையுமே பெரியவங்க பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டாங்க, ஒரே இடத்துல மட்டும் தான் சிறியவங்கன்னு சொன்னாங்க. யாரை விட யார் சிறியவங்கன்னு சொன்னாங்க? ஓலியை விட தாரக் சிறியவன். இந்த இடத்துல க்ளூ கொடுத்திருக்காங்க. தாரக் இஸ் யங்கர் தென் ஓலி. ஓலியை விட தாரக் சிறியவன். அப்பே லாஸ்டா யார் போயிட்டான்? தாரக் போயிட்டான். சோ ஆன்சர் இஸ் தாரக். சோ இந்த கேள்வி இன்னொரு கேள்வி கேட்டிருக்காங்க. இருக்கிறவங்களே பெரியவங்க யாருன்னு கேட்டிருக்காங்க. பெரியவங்க யாரு? அப்பட்டமா தெரியுது, கிட்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கும் போது தப்பு. ஓகேவா? ஓகே, இந்த இடத்துல ஒரு க்ளூ வச்சிருக்கான். தகவல் போதவில்லை. இது இருக்கும் போது கொஞ்சம் உஷாராயிடுங்க. நம்ம பார்த்து கிட்டுன்னு நீ போட்டுருவ. ஓகேவா? கிட்டு நீ போட்டுருவ. ஆனா இந்த இடத்துல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. தாரக் இஸ் யங்கர் தென் ஓலின்னு சொன்னாங்க. ஓலியை விட வந்து யாரு சின்னவன்? ஓலியை விட வந்து சின்னவன் யாருன்னு பாத்தீங்கன்னா தாரக் பா. ஓலியை விட சின்னவன் யாரு? தாரக்னு சொல்லிட்டாங்க. ஆனா எங்க இடத்துல நமக்கு தெளிவா சொல்லலன்னு பாத்தீங்கன்னா
தாரக் ஓலியை விட சின்னவன். ஆனா ஓலி எல்லாரை விட எப்படின்னு நமக்கு வந்து தெளிவான இன்ஃபர்மேஷன் கொடுக்கல. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம தான் ஒரு குத்து மதிப்பா இந்த இடத்துல போட்டோம். இப்ப நான் பண்ண மாதிரியே தப்ப நீங்களும் பண்ணிடாதீங்க. ஓலியை வந்து நந்துக்கு நடுவுல நீ எப்படி போடலாம், நந்துக்கும் தாரக்குக்கும் நடுவுல தான் ஓலி இருப்பான்னு உன்னால என்ன பண்ண முடியாது, கன்ஃபர்மேஷனா சொல்ல முடியாது. சோ இந்த ஓலின்றவன் இவங்க எல்லாரை விட கூட மேபி பெரியவனா இருந்தா கூட எல்லாரை விட சாரக்கு என்னவா வருவான், சின்னவனா தான் வருவான். சோ அதனால இந்த க்ளூவை வச்சு உன்னால எந்த விதமான முடிவும் என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. சோ ஆன்சர் இவர்களில் யார் பெரியவர்கள் நான் கிட்டுன்னு நீங்க சொல்லிடாதீங்க. cannot be determined. தகவல் எனக்கு சரியா கொடுக்கப்படல. இந்த ஓலி எப்படிப்பட்டவன் நீ சொல்லி இருந்தனா நான் என்ன பண்ணுவேன், தகவலை சரியா புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்லியிருப்பேன். ஓகேவா? சோ அடுத்தது ஒரு மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் தான், இன்செர்ட்டிங் மிஸ்ஸிங் நம்பர்ஸ். சோ இந்த கீழே தான் எல்லாத்துலயும் பாருங்க பெரிய தொகை வந்து கீழே தான் இருக்கு. கீழே இருக்கிறது தான் பெருசா விடைனா இந்த 3 நம்பரை வச்சு தான் ஏதோ ஒன்று பண்ணிருக்கணும். சோ 8யும் 3யும் பெருக்கு, 8 3 24, அதோட 5 கூட்டினா என்ன ஆன்சர் 29. ஃபர்ஸ்ட் ரோக்கான விடை கிடைச்சிச்சா? 8யும் 3யும் பெருக்கி இருக்கான், 5 என்ன பண்ணிருக்கான், கூட்டி இருக்கான். அப்ப 7 நாள் பெருக்கு, 7 நாள் 28, 28ஓட 4 கூட்டினா 32, ரெண்டாவது ரோ வந்துருச்சு. அப்ப மூணாவது பெருக்கு 4 5 20, சோ 20ஓட 6 கூட்டினா ஆன்சர் 26. முடிஞ்சிருச்சா? சோ 23 क्वेश्चन முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான். தவறானதை தேர்ந்தெடு, வேகமா பார்த்தோன்னே சொல்லிட்டு போயிடுவீங்க. 1 2 3 3 2 1 அப்படியே ரிப்பீட் ஆகுதா? 1 2 3ன்றது அப்படியே பேக்வர்ட்ல இருக்கு. 4 5 6ன்றது 6 5 4 அப்படி திருப்பி இருக்கு. இங்க பாருங்க 9 8 வந்திருக்கணும், ஆனா இங்க 7 இருக்கு. சோ அப்ப இதுதான் தவறு. இந்த இடத்துல பாருங்க 8 7 6 அப்படியே திரும்பி இருக்கு. மத்த பேர்லாம் இது மட்டும் தான் அந்த மாதிரி திரும்பி இல்ல. சோ 7 8 9 9 7 8 வந்து வெளியே போகுது. சோ அடுத்தது 8 27 49 216 எது வெளியே போகுதுன்னு பாத்தீங்கன்னா அப்பட்டமா தெரியுது 49 தான் வெளியே போகுது. ஏன்னா இது எல்லாம் 49 தான் வெளியே போகுது. ஏன்னா இது 2 கியூப், இது 3 கியூப், இது 6 கியூப், ஆனா இது 7 ஸ்கொயர். சோ இது ஸ்கொயர் மதிப்பு, மத்தது எல்லாமே கியூப் மதிப்பு, அதனால அதுதான் வெளியே போகுது. சோ அடுத்தது BDHN. சோ உன்னுடைய இரண்டாவது ஹோம்வொர்க் இந்த BDHN தான். क्वेश्चन கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்க. சோ வரக்கூடிய விடை டியா யூவா வியா டபிள்யூவான்றத ஆன்சர் பாக்ஸ்ல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. உங்களுடைய கமெண்ட் கரெக்டாக இருக்கும்னு நான் நம்புறேன். ஓகேவா? சோ அடுத்தது AAA BCD CEG क्वेश्चन மார்க்னு வந்திருக்குது. சோ A B C D, அப்ப இந்த இடத்துல D எல்லாமே +1 போயிட்டு இருக்கு. அடுத்தது இங்க பாருங்க, இந்த இடத்துல A க்கு அடுத்து C வந்திருக்குனா BC 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. C க்கு அடுத்து E வந்திருக்குனா DE 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. E க்கு அடுத்து 2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணா FG. சோ செகண்ட் லெட்டர் G வந்திருக்கணும். சோ DG ரெண்டு இடத்துல இருக்கு. சோ B யும் ஆப்ஷனா வராது, D யும் ஆப்ஷனா வராதுன்னு கண்டுபிடிக்க தெரிஞ்சது எனக்கு. C ஆ A வான்னு கன்ஃபியூஷன்ல இருக்கேன். சோ மூணாவது லெட்டர் வச்சு பார்க்கறேன். A க்கு அடுத்து D. சோ A க்கு அடுத்து D வந்திருக்குனா என்ன வரணும், BCD 3 லெட்டர். சோ D க்கு அடுத்து G னா EFG 3 லெட்டர். அப்ப G க்கு அடுத்து 3 லெட்டர்னா HIJ. So DGJ தான் ஆன்சரா இருந்திருக்கும். So C option will be the answer. So ஓவரா இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கீழ இருக்கிற क्वेश्चन தெரியணும்ன்றதுனால அதை erase பண்ணிடுறேன். ஓகேவாமா? So ஆன்சர் வந்து DGJ. So next question இந்த இடத்துல இருக்கு பாரு, 127 63 31 15 7 question mark வச்சிருக்காங்க. சோ இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தா கண்டிப்பா ஆன்சர் வந்துரும். நான் வந்து ஆல்ரெடி நம்பர் சீரிஸ்ல சொல்லிருக்கேன், உன்னால அந்த இண்டிவிஜுவல் லாஜிக் உனக்கு கண்டுபிடிக்க தெரியலனா என்ன பண்ணுங்க, ட்ரை டு ஃபைண்ட் அவுட் தி டிஃபரன்ஸ் between the two numbers, உங்களுக்கு ஆன்சர் எளிமையா கிடைச்சிடும்னு சொல்லிருக்கேன். சோ நான் வந்து இப்போ நீங்க இதுக்கு டிஃபரன்ஸ் எடுத்து பார்த்தாலும் ஆன்சர் நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. நான் டிஃபரன்ஸ் எடுக்காம ஒரிஜினல் லாஜிக் என்ன இருக்குன்னு சொல்றேன். இப்போ 127ல 1 கழிச்சா 126. சோ இது ரெண்டால வகுத்தா தான் உங்களுக்கு என்ன கிடைக்கும், 63. சோ 63ல 1 கழிச்சா 62, ரெண்டால வகுத்தா 31, 31ல 1 கழிச்சா 30, ரெண்டால வகுத்தா 5. ஓகேவா? சோ அடுத்தது 5 1 கழிச்சா 14, ரெண்டால வகுத்தா 7, 7ல 1 கழிச்சா 6, ரெண்டால வகுத்தா 3. சோ ஆன்சர் த 3. ஓகேவா? 3 தான் ஆன்சர். சோ இப்படி பார்த்தா டிவிஷன், இந்த பக்கமா பார்த்தோம்னா தான் பெருக்கி இருப்பாங்க. 7 1 ரெண்டால பெருக்கினா 14, 1 கூட்டினா 5, 5 ரெண்டால பெருக்கினா 30, 30 1 கூட்டினா 31, 31 ரெண்டால பெருக்கினா 62, 62 1 கூட்டினா 63. சோ இப்படி போற டிவிஷன் இப்படி வரும்போது என்ன ஆயிடும், மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். ஓகேவா? சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन 2 22 198 1386 क्वेश्चन மார்க் வச்சிருக்காங்க. சோ क्वेश्चन மார்க்ல உள்ள எல்லா ஆன்சர்ஸ்மே பாத்தீங்கன்னா the 4 digit numbers தான் இருக்கும். அதுவும் ஹையர் வேல்யூவா இருக்கு. சோ இங்க இருந்து நீங்க போயிட்டு இருக்க அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா
the logic வந்து ஏதோ ஒரு மல்டிப்ளிகேஷன் கண்டிப்பா பண்ணிருக்காங்க because the number gets high value higher ஆயிட்டே இருக்கு. அப்ப ஏதோ ஒரு லாஜிக் மிஸ்டேக்ஸ் இருக்கு, சாரி மல்டிப்ளிகேஷன் நடந்திருக்கு. 11 பெருக்குனா 22. ஓகே சூப்பர். சோ 22 எதால பெருக்குனா 192 வரும், 198 வரும்னா 9 பெருக்கி பாருங்க. சோ 22 9 பெருக்குனா சோ 2 9 18 2 9 18 19 198 வந்துருச்சு பாருங்க. அப்போ இத 11 பெருக்கி இருக்காங்க, இத 9 பெருக்கி இருக்காங்க. அடுத்து 198 × 7. ஏன் நான் வந்து இந்த இடத்துல 6 பார்த்தோன்னே 7 போறேன்னா 8 7 56 யூனிட் டிஜிட் 56 வரும்ல, அதனால தான் இது 7 போறேன். அது மட்டும் இல்லாம இங்க ஒற்றைப்படை எண் வந்துட்டு இருக்கு. சோ 198 7 பெருக்குனா 8 7 56 5 9 63 68 அடுத்தது ஒரு 13 வந்துருச்சுப்பா. 1386 வந்துருச்சு. அப்ப 11 9 7 நான் கண்டிப்பா அடுத்த நம்பரை 5ஆல தான் பெருக்கி இருப்பாங்க. சோ 1386 × 5 6 5 30 8 5 40 43. சோ 3 5 19 ஒரு 5 5 7 ஓ சாரி 6 6930. சோ ஆன்சர் வந்து 6930. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन இந்த இடத்துல எரேசர் வச்சு அழிச்சிரனா உங்களுக்கு क्वेश्चन தெரியணும்ன்றதுக்காக. ஓகே ஃபைன். சோ A is taller than B. அகைன் ஒரு கம்பேரிசன் क्वेश्चन தான். A என்பவர் யாரை விட பெரியவரா இருந்தாராம்? B என்பவரை விட பெரியவரா இருந்தார். A is taller than B. C is taller than D. C என்பவர் யாரை விட பெரியவரா இருந்தாரு? D ஐ விட பெரியவரா இருந்தாராம். பட் shorter than E. C என்பவர் D ஐ விட பெரியவர், ஆனால் C என்பவர் E ஐ விட சிறியவர். இந்த C D ஐ விட பெருசா இருந்தாலும் யாரை விட சின்னவரா இருப்பாரா? E ஐ விட சின்னவர். அப்ப E தான பெரியவர். அப்ப இந்த ஆரோ மார்க் இப்படி போட்டுக்கிட்டேன். சோ அடுத்தது இப்படி பண்ணா யார் டாலஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. எங்கனா கம்பேரிசன் இருக்குமே. இங்க இருக்கு பாரு. B is shorter than D. B வந்து யாரை விட சின்னவரா? D ஐ விட சின்னவரா? D is taller than A. சோ இதோட முடிவு இப்படி தான் இருக்கணும். B ன்றவ D ஐ விட சிறியவரா இருப்பாரு. அதே நேரத்துல கடைசி க்ளூ கொடுத்திருக்காங்க பாரு, தமிழ்ல படிங்க. D ஐ விட சிறியவர், மேலும் D என்பவர் A வை விட பெரியவர். A வை விட D பெரியவரா இருக்கணும். அப்ப B ஐ விட A பெரியவன், A வை விட D பெரியவன், D ஐ விட C பெரியவன், C ஐ விட E பெரியவன். இப்போ who is the tallest? E. இவர்கள் யார் பெரியவர்னு கேட்டிருக்காங்க. So answer must be A. So A தான் ஆன்சர் ஆப்ஷன்ல சொன்னேன். So ஆன்சர் வந்து E. ஓகேவா? So the next question 3 10 31 94 கேள்விக்குறின்னு இருக்கு. சோ நம்பர் சீரிஸ் இருக்கு. இதுல அதுக்கு அப்புறம் ஒரு 10 क्वेश्चन நம்பர் சீரிஸ் தான் வச்சிருந்தேன். சோ அகைன் அண்ட் அகைன் ஈஸியா கால்குலேட் பண்ணோம். 3 10 ஆயிருக்கு, 10 31 ஆயிருக்கு. சோ எனக்கு பார்த்தோனே லாஜிக் தெரியுது. 3 3ஆல பெருக்கி 1 கூட்டி இருந்தா 3 9 9ஓட 1 கூட்டி இருந்தா 10. 10 3ஆல பெருக்கி 1 கூட்டி இருந்தா 31. எனக்கு இங்க தான் டக்குன்னு லாஜிக் இடிச்சிச்சு. கரெக்ட்டா வந்துச்சு. 5 30 30ஓட வரும் 31. சோ 31 3ஆல பெருக்கி இருந்தா 93 வந்திருக்கும். சோ 1 கூட்டி இருந்தா 94. அப்ப 94 3ஆல பெருக்கி இருக்கணும். 4 3 12 9 3 வந்து 27 28. சோ 1 கூட்டி இருந்தா 283. சோ ஆன்சர் 283. ஓகேவா? ஃபைன். சோ the next question 3 4 12 48 576 question mark. சோ பாத்தீங்கன்னா அப்படியே பெருசாயிட்டே போகுது. ஓகேவா? சோ நம்பர் பாருங்க 5 டிஜிட்ல ஆன்சர் வந்திருக்கு. அப்ப அகைன் நீங்க ஒரு மல்டிப்ளிகேஷன், ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர் ஒரு 5 டிஜிட் நம்பரா மாறி இருக்குன்னா டெஃபினட்டா ஒரு மல்டிப்ளிகேஷன் வந்து டேக் பிளேஸ். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ என்ன பண்ணிருக்கேன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 3 4 ஆயிருக்கு, 4 12 ஆயிருக்கு. இந்த 4 ஏன் 12 ஆகணும்னா இந்த முன்னாடி இருக்கிற நம்பரால அதை மல்டிப்ளை பண்ணிருக்காங்க. 3 நாள் 12 12 நாள் 48. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இந்த விடை. நாம என்ன ஃபிபோனசி சீரிஸ் சொன்னா இதை கூட்டினா அது வரும், அதை கூட்டினா அது வரும்னு. இங்க வந்து என்ன பண்ணிருக்கேன், இது ரெண்டுத்தையும் பெருக்குனா இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 48, இது ரெண்டுத்தையும் பெருக்குனா 576. அப்ப 576 48 பெருக்கணும். 576 × 48 8 6 48 7 8 56 60 I8 40 46. சோ 4 6 24 7 4 28 30. சோ I 4 20 23. சோ ஆன்சர் 8 4 6 7 2 27648. ஏ ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? சூப்பர். ஃபிபோனசி சீரிஸ் மாதிரி தான். அங்க கூட்டலா வச்சாங்க, இங்க என்ன பண்ணிட்டாங்க, பெருக்கி தள்ளிட்டாங்க. ஓகேவா? சோ இதை erase பண்றேன் அகைன். சோ லாஜிக் தெரிஞ்சிட்டு இருக்கும். சோ இந்த क्वेश्चन போயிடலாமா? சோ क्वेश्चनே இல்ல, இதுக்கு எதுக்கு நான் அழிச்சனே தெரியல. 1 4 16 25 36 எல்லாமே என்ன ஸ்கொயர் வேல்யூ. சோ 36க்கு அடுத்ததா நீ போட வேண்டிய ஸ்கொயர் வேல்யூ என்ன 49. சோ அடுத்த क्वेश्चन அங்க ஸ்கொயரை கொடுத்துட்டாங்க, இங்க என்ன பண்ணிருக்காங்க, நமக்கு கியூப் கொடுத்துட்டாங்க. 1 1 கியூப் 8 2 கியூப் 3 கியூப் 27 4 கியூப் 64 5 கியூப் 125 216. அப்ப 7 கியூப் போட்டுக்கணும். 7 கியூப் என்ன
343 343. அடுத்தது 3 10 24 52 108 அப்படின்னு இருக்கு. சோ 3 10 24 52 108 கொஸ்டின் மார்க் கொடுத்திருக்காங்க. சோ பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். இல்லனா வித்தியாசத்தை பாருங்க. இதுக்கு வித்தியாசம் 7, இதுக்கும் வித்தியாசம் 14, இதுக்கும் வித்தியாசம் 52, 12 4 வருஷம்னா 8, 4 2 வருஷம்னா 28. சோ வித்தியாசம் அப்படியே டபுள் ஆயிட்டே வருது. 7 14 ஆயிருக்கு, 14 28 ஆயிருக்கு. அப்ப டெஃபினட்டா இந்த இடத்துல என்ன வித்தியாசமா இருந்திருக்கும்னா 56 தான். சோ 8ல 2 வருஷம்னா 6, 10ல 5 வருஷம் 56. அப்ப 56 என்னவா இருக்கும்னா அடுத்த வித்தியாசம் 56 என்னவா இருக்கும்? 100 சொல்லுங்கம்மா 112. ஓகேவா? சோ 112. எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் பண்ணிட்டே இருக்கணும். சோ 112 கவுண்ட் பண்ணிடலாமா? 8 2 10 2 220 ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கானா? இருக்கு. 220 இஸ் தி ஆன்சர். ஓகேவா? உங்களுக்கு ஒரு क्वेश्चन தரணும் போல இருக்கு ஹோம் வொர்க். இல்லனா உட்கார்ந்தே தான் இருப்பீங்க. 2 கொடுத்திருக்க லெட்டர் சீரிஸ் அதை ஒழுங்கா போட்டுருங்க. ஓகேவா? சோ 1 4 15 64 क्वेश्चन மார்க்னு சொல்லிருக்காங்க. சோ 1 4 ஆயிருக்கு, 4 5 ஆயிருக்கு, 5 64 ஆயிருக்கு. 64 என்னவாகும்ன்றது தான் நம்ம क्वेश्चन. சோ என்ன பண்ணிருக்காங்க? 15 64 நம்பர்ஸ் கெட் 3 டிஜிட் நம்பரா மாறி இருக்கு. ஒரு 1ன்றது 3 டிஜிட் நம்பரா மாறி இருக்குனா டெஃபினட்டா இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் டேக்ஸ் பிளேஸ். சோ ஓகே, எனக்கு தெரிஞ்சு 15 4 ஆல பெருக்கி 4 கூட்டி இருக்கலாம். 15 4 60 64. அப்ப 4 3 ஆல பெருக்குனா 12, 12 ஒரு 3 கரெக்ட் 5. அப்ப 1 2 ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்கலாம். ஒரு 2 2 கூட்டினா 4, 4 3 12, 12ஓட 3 கூட்டினா 15. அப்ப 2 ஆல பெருக்கி 2 கூட்டி இருக்கான், 3 ஆல பெருக்கி 3 கூட்டி இருக்கான், 4 ஆல பெருக்கி 4 கூட்டி இருக்கான். அப்ப இங்க என்ன பண்ணிருக்கணும்? 5 ஆல பெருக்கி 5 கூட்டி இருக்கணும். சோ 64 × 5 4 5 20 6 5 30 32 325 தான் ஆன்சர். என்னங்க சார் 320 வருது 325 போட்டுருக்கீங்கன்னா 5 ஆல பெருக்கி 5 கூட்டணும். சோ அதனால 325. 37வது கேள்வி 84 42 21 क्वेश्चन मार्क பார்த்தாலே தெரியுது. 84 டிவைடட் பை 2 42, 42 டிவைடட் பை 2 21, 21 டிவைடட் பை 2 10. ஓகேவா? சோ அடுத்தது இது ஒரு நம்பர் சீரிஸ் 2.2 14.8 40 90.4 இருக்கு. இது ஒரு லாஜிக் மட்டும் நான் சொல்லிடுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த இடம் பத்தல எனக்கு இங்க சின்னதா இருக்குது. வேற 2.2ன்னு இருக்கா? சோ டெசிமல்ல கேட்கும்போது நீங்க வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. டெசிமலை எப்படி பார்க்காம பயப்படாம இருக்கணும். சோ இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 2 ஆல பெருக்கி கூட வந்து என்ன கூட்டியிருக்காங்கன்னா 10 கூட்டியிருக்காங்க. 10.4 கூட்டியிருக்காங்க. சாரி 10.4 கூட்டியிருக்காங்க. இதை வந்து எப்படி நீங்க டெசிமல் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும்ன்றத மட்டும் ஒரு முறை தெளிவா சொல்றேன். டெசிமல் புள்ளி இருந்துச்சுன்னா அதெல்லாம் மறந்துருங்க. 22 2 ஆல பெருக்கிக்கும் என்ன வருது? 44. சோ ஒரு ஸ்தானம் தள்ளி தானே புள்ளி வைக்கணும். 2.2. அப்போ ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருங்க. 4.4 இதோட 10.4 கூட்டினா ஓகேவா? 0.8 4 14 14.8 வந்துச்சா? அப்போ ஒரு நம்பரை 2 ஆல பெருக்கி அதோட என்ன கூட்டுறான்? 10.4 கூட்டுறான். அப்போ 90.4 என்ன பண்ணணும்? 2 ஆல பெருக்கி 10.4 கூட்டினா ஆன்சர் வந்து 191. ஓகேவா? 191.2. சோ 90.4 2 ஆல பெருக்கி இருந்தா சோ 8 2 நாள் 8 2 9 18 180.8ன்னு வந்திருக்கும். சோ அதோட வந்து என்ன பண்ணிருப்பாங்க? 10.4 கூட்டி இருப்பாங்க. சோ ஆன்சர் வந்திருக்கும். ஓகேவா? சோ அடுத்தது 1 1 லாஸ்ட் 2 क्वेश्चन தான் இருக்கு. 1 1 3 4 5 9 7 16 9 25 11 क्वेश्चन மார்க். இங்க பாருங்களேன், ஒரு நம்பர் ஏத்தமா இருக்கு, ஒரு நம்பர் இறக்கமா இருக்கு. அப்படி பார்க்கும்போது நீ வந்து டிசைட் பண்ணிடணும் இது வந்து ஒரு ஆல்டர்னேட் சீரிஸ்னு. இங்க பாருங்களேன், 1க்கு அடுத்து 3, 3க்கு அடுத்து 5, 5க்கு அடுத்து 7, 7க்கு அடுத்து 9, 9க்கு அடுத்து 11 தொடர்ச்சியான ஒற்றைப்படை எண்கள் ஆல்டர்னேட். அதாவது 1 விட்டு 1 1 விட்டு 1 இருக்கு. இங்க பாருங்க 1க்கு அடுத்து 4 ஸ்கொயர், இது 1 ஸ்கொயர், இது 2 ஸ்கொயர். 2க்கு அடுத்து 9 3 ஸ்கொயர். 3க்கு அடுத்து 16 4 ஸ்கொயர். 16க்கு அடுத்து 25 5 ஸ்கொயர். அப்போ 25க்கு அடுத்து என்ன வரும்? 36. So answer option will be B. அடுத்தது 40வது क्वेश्चन 5 15 45 113 இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் எழுதி கொடுத்தேனா? சாரி இங்க என்ன வரும்னு கேக்குறாங்க. சோ என்ன இந்த இடத்துல வந்திருக்கும் क्वेश्चन மார்க்னு கேக்குறாங்க. சோ வித்தியாசத்தை எடுத்து பாரு. இதுக்கும் வித்தியாசம் 10, இதுக்கும் வித்தியாசம் 30,
இதுக்கும் வித்தியாசம் வந்து பார்த்தோன்னா 113ல் 45 போச்சுன்னா 13ல் 5 போச்சுன்னா 8, 10ல் 4 போச்சுன்னா 60, 68. ஸோ இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 18, இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் 20. ஓகேவா? சாரி, இது 38. சாரிம்மா, இந்த இடத்துல வித்தியாசத்தை மட்டும் அழிக்கிறேன். நல்லா லிசன் பண்ணுங்க. இது கீழே இது வந்து டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ்ல போயிட்டே இருக்கும். கொஞ்சம் நல்லா தூக்கிக்கிறேன், காமிக்கிறேன். இங்க பாரு, 68க்கும் 30க்கும் உள்ள வித்தியாசம் என்ன? 38. இதுக்கும் உள்ள வித்தியாசம் 20. அப்ப இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு பார்த்தோன்னா 18. அப்ப கண்டிப்பா இது முன்னாடி நம்பருக்கு என்னவா வித்தியாசம் இருந்திருக்கணும். இந்த மாதிரி 6வது வாய்ப்பாட்டால தான் வித்தியாசம். இந்த மாதிரி இவ்வளவு தொலைவு அடிக்கிட்டே போறதே வந்து இந்த 6வது வாய்ப்பாட்டால வர்றதுதான். ஸோ 18, இது 12. அப்ப 12 வித்தியாசமா இருந்துச்சுன்னா முன்னாடி என்ன நம்பர் வந்திருக்கும்னா இங்க 12 வந்திருக்கணும். ஸோ 12 வித்தியாசமா, சாரி 8 வந்திருக்கணும். அப்ப 8 வித்தியாசம்னா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? 20ல் 12 கழிச்சா இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா வித்தியாசம் 8. 8 இங்க வந்திருக்குன்னா இந்த இடத்துல வந்து வித்தியாசம் என்னவா வந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா 9ல் 8 போச்சுன்னா 2. அப்ப இந்த இடத்துல வித்தியாசம் 2. அப்ப 5ல் 2 போச்சுன்னா இந்த இடத்துல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா 3. ஸோ ஆன்சர் வந்து 3. ஸோ இது வந்து பாட்டம் வெரியும் டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சாதான் ஆன்சரே வந்துச்சு. என்ன பண்ணிருக்கேன்? ஸோ எல்லாத்துக்குமே டிஃபரன்ஸ். இது 10 இருந்துச்சு, இது 30 இருந்துச்சு, இது 68 இருந்துச்சு. ஸோ 68க்கும் 30க்கும் உள்ள வித்தியாசம் 38, இதுக்கும் உள்ள வித்தியாசம் 20. ஸோ இதோட வித்தியாசம் என்ன வருதுன்னு பாத்தீங்கன்னா 18 வந்துச்சு. ஸோ 18ன்னு வரும்போதே நான் கொஞ்சம் உஷாராயிடுவேன். எப்பவுமே 6ஆல வர வாய்ப்பாடு தான் அடியில வரையும் நம்மளை எடுத்துட்டு போயிட்டு கீழே நிக்க வைக்கும். ஸோ 18ன்னு வந்தபோது முன்னாடி வித்தியாசம் 12 இருக்கு, 6 வித்தியாசமா இருந்து 12 இங்க சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு 12 வச்சு இங்க இருக்கிற வித்தியாசம் 8ன்னு கண்டுபிடிச்சேன். இந்த 8 வச்சு மேல 10ல் 8 போச்சுன்னா 2, 10ல் 8 போச்சுன்னா இங்க 2, ஸோ 5ல் 2 போச்சுன்னா இங்க 3. ஸோ டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் வச்சு மேல போயிட்டேன். ஓகேவா? ஸோ எனக்கு தெரிஞ்சு 40 கொஸ்டின் ரிவிஷன் பண்ணிட்டேன். பாக்கி இருக்க கொஸ்டின் ஆல்ரெடி உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்? டேட்டா இன்டர்பிரேஷன் 1, டேட்டா இன்டர்பிரேஷன் பார்ட் 2 2 வீடியோ போட்டுருக்கேன் டிஸ்கஸ் பண்ணி. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம போய் பாருங்க. இப்பதான் ரீசெண்டா போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ எல்லாமே கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சாச்சு. மாதிரி தேர்வு 2ல். ஸோ மாதிரி தேர்வு 3க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. தொடர்ந்து மீட் பண்ணுவோம். முப்படை பயிற்சி மையத்துடன் இணைந்திருங்க. தேங்க்யூ.